பாதுகாப்புன்னு நம்பி போற போலீஸ்காரங்களே இப்படி கேவலமான வேலையை பார்த்தா நம்ம எங்க போறது? ஆந்திரால இருந்து ஒரு காய்கறி லாரி திருவண்ணாமலைக்கு வந்து சரக்கு இறக்கிட்டு நைட்ல அவங்க ஊருக்கு திரும்ப போயிட்டு இருக்காங்க. வண்டியில டிரைவர் கூட ஆந்திரால இருந்து வந்த ஒரு 2 அக்கா தங்கச்சி இருந்திருக்காங்க. நடுராத்திரி 12 மணி இருக்கும். திருவண்ணாமலை பைபாஸ்ல வண்டி போகுது. அப்ப அங்க நின்று இருக்காங்க நம்ம கிழக்கு ஸ்டேஷன் போலீஸ்காரங்க சுரேந்தர், சுரேஷ் ராஜ்னு 2 பேர். இவங்க 2 பேரும் வண்டியை மறிச்சு எல்லாரையும் இறக்கி விட்டுருக்காங்க. அந்த 2 போலீஸ்காரங்கள சுரேந்திரங்கிறவன் என்ன பண்ணிருக்கான்னா, அந்த 18 வயசு சின்ன பொண்ணை மட்டும் தனியா பிரிச்சு அவனோட புல்லட் பைக்ல ஏத்திட்டு ஒரு சுடுகாட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு புதருக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அங்க போய் அந்த பொண்ணுகிட்ட வலுக்கட்டாம மிருகத்தனம் பண்ணியிருக்கான். காம வேலையை ஒரு கேவலமான பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். இந்த இச்ச வேலையை பண்ணினது மட்டும் இல்லாம அப்புறம் அந்த சுரேஷ் ராஜுக்கு போன் போட்டு நீயும் வாடான்னு கூப்பிட்டுருக்கான். இந்த இன்னொரு ஐயக்குனே அங்க வந்து அதே கொடுமை அந்த பொண்ணுக்கு செஞ்சிருக்காங்க. இவங்களா நம்மளை காப்பாற்ற வந்தாங்களா இல்ல கள்ள நாய்களா? இப்படி இந்த எச்ச வேலையை செஞ்சு முடிச்சதும் அந்த பொண்ணு அங்கேயே தவிக்க விட்டுட்டு 2 பேரும் எஸ்கேப். ராத்திரி முழுக்க அந்த பொண்ணு எங்க போறதுன்னு தெரியாம நின்று இருக்கு. விடிஞ்சதும் பால் ஊத்த போன ஒருத்தர் அந்த பொண்ணை பார்த்து விசாரிச்சு அவங்க அக்கா டிரைவர் கிட்ட சேர்த்து வச்சு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இந்த விஷயம் எஸ்பி சுதாகர் காதுக்கு போது அவர் சும்மா விடல. உடனே களத்தில் இறங்கி அந்த பொண்ணு சொன்ன அடையாளம், புல்லட் வண்டி இதெல்லாம் வச்சு உறுதி பண்ணியிருக்காரு. இந்த வேலையை பார்த்தது நம்ம சுரேந்திரோ, சுரேஷ் ராஜ் தான். 2 போலீஸ் வேஷம் போட்ட கிரிமினலையும் தூக்கி உள்ள போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்ன விசாரிச்சாலும் இவங்க பண்ணது மன்னிக்கவே முடியாத குற்றம் தானே. சட்டம்னு பேசிட்டு இருக்காம இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ரோட்ல வச்சு 4 பேர் முன்னாடி தண்டிச்சாதான் அப்பதான் மத்தவனும் திருந்துவான். பாதுகாக்க வேண்டிய காவல்துறை ஆளுங்களே இப்படி மிருகமா மாறினா சாதாரண பொண்ணுங்க யாருக்கிட்ட கத்துவாங்க? இதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் கம்மி தான். ஆக்கி சட்டன்னு நம்புறோம். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு மிருகம் மறைஞ்சிருந்தா நம்ம எங்க போறது? இந்த மாதிரி ஆட்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லிட்டு போங்க.